எனக்கு தெரியும்க்கா, நீங்க யாருன்னு சொல்லாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் சின்னவதான், இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாதுதான். ஆனா பட் ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ் நீங்க தான் பிரக்யாங்கிற விஷயத்த அவர்கிட்ட போய் சொல்லுங்க. நீங்க யாருன்னு சொல்றதுனால உங்களோட பிரச்சனை தீரறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ப்ளீஸ் ஒரு தடவை போய் சொல்லுங்களேன். வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுறதை விட ஒரு தடவை வலியை பொறுத்துக்கிறது எவ்வளவு மேல. உங்க கஷ்டம் எல்லாம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாரி, நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் இதெல்லாம் மறைக்கிறீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ப்ளீஸ் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. நீங்க அவரை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க தான். ஆனா அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் நீங்க அவர்கிட்ட போய் நீங்க தான் பிரக்யான்னு சொல்றதுதான். அக்கா, அவர் உங்களை குண்டு சின்ன கூப்பிடணும்னு நினைக்கிறாரு. நீங்க தான் அவரோட குண்டு சின்ன அவர்கிட்ட சொல்லிடுங்களேன். எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த எல்லா வேலண்டைன்ஸ் டேக்கும் அவர் எனக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுவாரு. உங்க அன்பு தாங்க எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி கடந்து போற சக்தியை கொடுக்குது. இன்னைக்கு உங்களுக்கு என் அன்பு எல்லாத்தையும் காட்டணும் போல இருக்கு. ஆனா உங்ககிட்ட உண்மையை சொல்லாத வரைக்கும் என் ஆசையெல்லாம் நான் அடக்கிதான் வைக்கணுங்க. வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுறதை விட ஒரு தடவை வலியை பொறுத்துக்கிறது எவ்வளவு மேல. த்ரிஷா கரெக்டா தான் சொன்னா. வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுறதை விட ஒரு தடவை வலியை பொறுத்துக்கிறது மேல்தான். நான் இதுக்கு மேலேயும் லேட் பண்ணனா அப்புறம் நிறைய இழந்துருவேன். நீ இவ்வளவு கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பார்க்கலான்னு வந்தேன். நீங்க தூங்கிட்டீங்களா இல்லையான்னு பார்க்கத்தான் பக்கத்தில் வந்தேன். நீங்க வேற ஏதோ பண்ண வந்த மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. நான் வேற எதுவும் பண்ண வரல, அது நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன யோசிச்சுட்டு இருந்த? இதை பாரு, நீ உண்மையை சொல்ற வரைக்கும் நான் உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன். சொல்லு. இப்ப என்ன பண்றது? இவர் என்ன போக விட மாட்டேங்கிறாரே. நான் நான் பாட்டியை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? போய் தானே சொல்ற. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ எப்போ போய் சொன்னாலும் உன்னோட கண்ணு இப்படி 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 அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்பயாவது சொல்லு, உண்மையை சொல்லு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது நான் இங்க பாரு, நீ போய் சொன்னா என்ன ஆகும்னு தெரியுமா?
உன்னோட இந்த ஹார்ட் பீட் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமாயிடும். நீ இதே மாதிரி உன்னோட உதட்டவும் பல்லால கடிச்சுக்கிட்டே இருப்ப. மூணாவது விஷயம், என்ன பண்றதுன்னு தெரியாம உன் கையை நீ அப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்ப. இப்ப நான் பிடிச்சு வச்சிருக்கேன். என்ன உண்மையை சொல்லி என்ன பண்ண வந்த? நீ சொன்னாதான் நான் உன்னை விடுவேன். நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, என்ன யோசிச்சுட்டு இருந்த சொல்லு. நான் அது என்னன்னா, என்ன? நான் உங்களை நீ என்ன என்ன நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன சொல்லலாம்னு நினைச்ச? என்ன சொல்லலாம்னு நினைச்சேன்னா, என்ன அது சொல்லு. இவர் குளிச்சுட்டு சீக்கிரமா வந்துட்டாருன்னா சர்ப்ரைஸே கொடுக்க முடியாது. முதல்ல நான் டெக்கரேஷன்ஸை முடிக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களோட வேலண்டைன் டே. இது எல்லாத்த விட ஸ்பெஷலா இருக்கணும்னு நினைக்கிறேன். த்ரிஷா, த்ரிஷா, என்னோட இந்த ஷர்ட் பட்டன் மட்டும் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. அப்புறமா தச்சு கொடுக்குறியா? த்ரிஷா, த்ரிஷா, இதையெல்லாம் நீயா? இது உங்களுக்காக. தேங்க்யூ. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஆமாம், ஐம் சாரி, நான் உனக்காக எதுவும் கொண்டு வரவே இல்லை. என்னங்க நீங்க என் கூட இருந்தாலே போதும், எனக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி தான். ஆனா நீங்க இன்னைக்கு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். வாழ்க்கை ஃபுல்லா நீங்க இதே மாதிரி என்ன லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? போகலாமா வேண்டாமா? எப்படி இருக்கேன்னு கேட்குறதுல தப்பில்லையே. இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தான், இருந்தாலும் ஒரு காலத்தில் அவன் என்னோட வேலண்டைன் ஆச்சே. நேற்று வரைக்கும் கண்ட்ரோலாக இருந்தேன், பட் இன்னைக்கு என்னால் முடியல. ஐ திங்க் ஐ ஷுட் கோ. நான் ஊசியை நூல் எடுத்துட்டு வரேன். பிரபா,
ஏதாவது வேலை விஷயமா வந்திருக்கியா? பிரபா எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தேன், ஆனா அவன் இங்க நல்லா தான் இருக்கான். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஏய், உனக்கு காமெடியா இருக்கா? இல்ல அது இப்ப என்ன பண்றேன்னு பாரு. இல்ல 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 ஏய், வேண்டாம். எங்க ஓடுற? வேண்டாம். இல்ல நில்லு. இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம், விட்டுருங்க. விட மாட்டேன். இங்க பாருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நான் வந்து மாட்னியா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேவா? இந்த மாதிரி யாராவது வேலண்டைனை விஷ் பண்ணுவாங்களா? வேற வேற எப்படி விஷ் பண்ணுவாங்க? இதை விட நீ எனக்கு குட் நைட் விஷ் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். நான் அட்லீஸ்ட் உங்களுக்கு விஷாவது பண்ண, நீங்க எனக்கு விஷ் கூட பண்ணவே இல்லையே. நீ இதுக்கு விஷ் பண்ணாமலே இருந்திருக்கலாம். இங்க பாரு, மனசுங்கிறது குழந்தை மாதிரி. ஒண்ணு அதுக்கு எல்லாமே வேணும், இல்ல எதுவுமே வேண்டாம். புரிஞ்சுதா? எப்படி விஷ் பண்றதுன்னு நான் உனக்கு சொல்றேன். அட, அங்க உனக்கு மேகம் தெரியுதா? இல்லையே. ஏ லூசே, இமேஜின் பண்ணு, இமேஜின். அங்க மேகம் தெரியுதா உனக்கு? ஆ ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஸோ ஒருவேளை நான் என்னோட வேலண்டைனுக்கு விஷ் பண்ணணும்னா இப்படி அவ கையை பிடிச்சு என் கூட அவளை பார்த்து ஜாக்கிரதை, மேகத்துக்கு அந்த பக்கம் கூட்டிட்டு போவேன். உனக்கும் அங்க போனோன்னு இருக்கா? போலாமா? 1 2 3. இப்ப நாம எங்க இருக்கோம்? நான் எப்பவுமே என் குண்டச்சிய மீட் பண்ற இடம் இதுதான். ரியல் லைஃப்ல அவன் என் கூட இல்ல, ஆனா என் கனவுல அவ எப்பவும் என் கூடவே தான் இருப்பா. இந்த இடத்துல நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனந்தத்தில் வீடு கட்டும் தீக்குச்சி.
எப்படி இருக்கு நான் பிளான் பண்ண வேலண்டைன் விஷ்? ரொம்ப பிடிச்சிருக்கு. என் நிலைமை எப்போ மாறுன்னு புரியலையே. எனக்கு என்னோட வேலண்டைன் வந்து என்ன இப்படி விஷ் பண்ணுவான்னு தெரியல. நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இன்னைக்கு உங்க வேலண்டைன் உங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்டா கொடுப்பா. எனக்கு என்னோட வேலண்டைன் கிடைச்சாலே போதும். அதுவே என் லைஃப்ல எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட். அதோ நடக்கலாம். பெரியவங்க சொல்லுவாங்க ஏதோ ஒரு நாள்ல அந்த சரஸ்வதி நம்ம நாக்கில் இருப்பாங்களாம். ஒருவேளை நீங்க சொன்ன இது உண்மையாகலாம்ல? ரியலி? ஒருவேளை இதுதான் கரெக்டான டைமா கூட இருக்கலாம். ஏய், இன்னும் கொஞ்ச நேரம் இரு. லஞ்சுக்கு வெயிட் பண்ணுவோம். அவ ஏதோ சொல்லிட்டு போனாலே. அப்படின்னா இன்னைக்கு என்னோட பிரக்யானுக்கு கிடைக்க போறாளா? என்னோட குண்டச்சி அபி. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா இது உன்னோட லைஃப்லயே பெஸ்ட் வேலண்டைன் டேவா இருக்கும். பச்சை மிளகாய் வேணும். இப்பவே கட் பண்ணி வச்சிடுறேன். இல்ல வேணாம் வேணாம், அப்புறமா கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல மத்த எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். பாட்டிக்கு தனியா பண்ணணும்ல. இத தனியா எடுத்து வச்சிடலாம். ஐயோ, ரவை போட மறந்தே போயிட்டனா? இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயோ, பாயசத்துக்கு பால் வேணும்ல. அக்கா சாரிக்கா, அவருக்காக கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. சொல்லுங்க, என்ன நீ பண்ண? ஒண்ணு பண்ண வேண்டாம். உனக்கு இங்க வேலை இல்ல. பிரபாக்கு ஏதாவது வேலை இருந்தா நீ அங்க போய் அதை பாருப்போ. என்னாச்சுக்கா, என் மேல ஏதாவது கோவமா இருக்கீங்களா? இல்ல, கோவல ஒண்ணும் இல்ல. அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, அன்னைக்கு நீ எல்லாருக்காகவும் சமைச்சல, அதே மாதிரி நானும் இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைக்கலாம்னு சமைச்சிட்டு இருக்கேன். சரி, உன்னோட ஃபேவரட் என்ன சொல்லிட்டேன்னா அதையும் நான் பண்ணிடுவேன். நான் பண்ண உடனே நீ டேஸ்ட் பண்ணு. உனக்கு என்ன வேணும்னு நீ போன்ல சொல்லு. இப்ப போ. ஓஹோ, ஓகே. இதெல்லாம் நீங்க மாமாக்காக தானே பண்றீங்க. அதனால தானே பாலாஜி எனக்கும் ராபின்க்கும் லீவ் கொடுத்தீங்க. இல்லையே, என்ன அவங்க தான் லீவ் வேணும்னு கேட்டாங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமையல் செய்யலாம்னு நினைச்சேன். அதான். என்கிட்ட எதுக்கு மறைக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்களேன். இது மாமாவுக்கு வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்னு. என்ன வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்? நான் சொன்னல நான் எல்லாருக்காகவும் பிடிச்ச மாதிரி சமைக்கலாம்னு நினைச்சேன். அதான் சமைச்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நீ 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 முதல்ல இங்க இருந்து போ. நான் எங்க போறது? எனக்கு வேலை கொடுங்க. இங்க பாரு, நீ ஓவரா கேள்வி கேக்குற. நீ பிரபா உன்னை கூப்பிடுறான் பாரு. கேட்கலையா? பிரபா கூப்பிடுறான். நீ போ, இல்லனா அவன் இங்க வந்துருவான். அப்புறம் அவன் பின்னாடியே மாமாவும் வந்துருவாரு. போ, சீக்கிரம் போ. விடுங்க, மாமாவும் வந்து நீங்க அவருக்காக என்னென்னலாம் பண்றீங்கன்னு பாப்பாரு. இதெல்லாம் பார்த்ததும் அசந்து போயிடுவாரு. நீ போறியா? இப்ப அடிச்சிருவேன் நான். இருங்க, நான் போறேன். சரி, போயிடுறேன். வேலண்டைன்ஸ் டே அதுவுமா மாமாக்காக சூப்பரா கிஃப்ட் ரெடி பண்றீங்க போல இருக்கு. இங்க பாரு, இப்ப நீ கையில அடி வாங்க போற நினைக்கிறேன். எனக்காக முடிஞ்சா ஜிலேபி பண்ணுங்க. தேங்க் காட் இவ போயிட்டா. இன்னைக்கு நான் அவருக்காக தனியா சமைக்கணும். யாரோட ஹெல்ப்பும் எனக்கு வேண்டாம்.